மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் செய்கிற மாதிரி ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஆரிகாமி தான் பார்க்க போகிறோம். ஆரிகாமியில் போட்டு, டபுள் போட்டு, கத்தி கப்பல் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஸ்கொயர் பேப்பர் தான் வேணும். நம்ம ரெக்டாங்கிள் பேப்பராக இருந்துச்சுனாக்கா அது ட்ரையாங்கிளாக மடித்து ஒரு ஸ்கொயர் பேப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நியூஸ் பேப்பராக இருந்தாலும் அது ஸ்கொயராக உங்களுக்கு சைஸ் 3x3, 4x4 அந்த மாதிரி சைஸ் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எங்கிட்ட ஒன் சைடு க்ரீனாகவும் ஒன் சைடு ஒயிட்டாகவும் இருக்கிற கலர் பேப்பர் வச்சுருக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பரில் கீழே வர மாதிரி செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் கலர் பேப்பர் உள்பக்கம் கலர் வேணும்னாக்கா வெளிப்பக்கம் க்ரீன் வர மாதிரி பண்ணணும். வெளிப்பக்கம் க்ரீன் கலர் வர மாதிரி இருந்துச்சுன்னா உள்பக்கம் ஒயிட் வர மாதிரி வச்சு நம்ம செய்யணும். எப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம நார்மல் கர்ச்சிப் ஃபோல்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பண்ணுறோம். கர்ச்சிப் நம்ம மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிக்கணும். கரெக்ட் சைஸாக கர்ச்சிப் மடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை ஒரு ஸ்கொயர் பேப்பரை ரெக்டாங்கிளாக ரெண்டாக மடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதையே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே நம்ம இந்த மாதிரி மடிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்கொயராக தான் வரும். இதுவும் இப்போ 4 ஸ்கொயர் வர மாதிரி வரும். இது ஒரு கப்பல் செய்கிறதுக்கு, ஒரு போட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பாக வச்சுக்கிறேன். ஸ்கொயர் பேப்பரை டைமண்ட் ஷேப்பாக வச்சுக்கிட்டு இந்த எல்லா பேப்பரும் எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் மேலே இருக்க பேப்பர்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வரும். அதில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கீழ்ப்பக்கமாக மடிச்சுக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி வர மாதிரி மடிக்கணும். ஒரு பேப்பர் தான் எடுத்திருக்கேன், ஒரு பேப்பர் மட்டும் மடிச்சிருக்கேன். நான் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா பேப்பரையும் அப்படியே மடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நேர் பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் வரும். உங்கள் பக்கம் திருப்பி செய்யும்போது கரெக்டாக வரும். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக உங்கள் பக்கம் திருப்பியிருக்கேன். இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் கிடைக்கும். இது டைமண்ட் ஷேப்பில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறத இந்த 2 விரலை இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஒரு போட் கிடைக்கும். அந்த போட்டு கலர் பேப்பர் வெளியில் வர மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங் ஒயிட் கலர் வெளியில் வர மாதிரி வச்சு செஞ்சோம்னாக்கா போட் முடிக்கும்போது கலர் பேப்பர் கலர்ஸ் வெளியில் வர மாதிரி வரும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் வரும். இது கப்பல், போட். இந்த இதை நம்ம செஞ்சு பழகலாம். கொஞ்சம் ஸ்பீடாக இதே இன்னொன்று சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். வேறு கலர் பேப்பர் வச்சு சொல்லி கொடுக்குறேன். கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நான் ரிவர்ஸில் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு முதல்ல எப்படி கலர் பேப்பர் எப்படி வைக்கணுங்கிறது தெரியாதுல்ல. நான் பின்பக்கமாக கலர் பேப்பர் வர மாதிரி வச்சு செய்கிறேன். முன்னாடி ஒயிட்டு வெளியில் வர மாதிரி செஞ்சேன். இப்போ கலர் வெளியில் வர மாதிரி செய்கிறேன். இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம். இது ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கீழே வர மாதிரி பண்ணிக்கிட்டோம். திரும்ப பேக்கில் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதையே கலர் மட்டும்தான். இப்போ பாருங்கள், ஒயிட்டு தானே வெளியில் வருது. அப்போ நம்ம போட் முழுசாக முடிக்கும்போது உள்பக்கமாக நமக்கு போட் கலர் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக தெரியும். வெளிப்பக்கம் வேணும்னாக்கா ஒயிட் பக்கம் வச்சு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒயிட் தான் தெரியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இதில் வெளியில் வெள்ளை இருக்குது, இதில் உள்ள ஒயிட்டு உள்ளே போயிடுச்சு. இது மாதிரி நம்ம போட் செய்யலாம். இது நிறையா போட் செஞ்சு குழந்தைங்களுக்கு மழை வரும்போது வெளியில் வர மாதிரி காமிக்கலாம். வெளியில் தண்ணியில் உள்ள விட்டு காமிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே தண்ணியில் உள்ள விட்டு காமிக்கலாம். இது மாதிரி நிறையா விதமாக யூஸ் பண்ணலாம். இதை ஹேங்கிங் பண்ணலாம். ஒரு 10 போட் பண்ணிவிட்டு 10 போட்டை லைனாக அப்படியே நம்ம கட்டி தொங்க விடும்போது, ஒரு த்ரெட்டில் கட்டி தொங்க விடும்போது ஒரு போட் தீமில் நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம கத்தி கப்பல் செய்ய பார்க்குறோம். கத்தி கப்பல் எப்படி செய்யறதுன்னா, நம்ம போட் செஞ்ச மாதிரியே தான் செய்யணும். போட் எப்படி செஞ்சோன்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒயிட் பேப்பர் வெளியில் வர மாதிரி கலர் உள்ளே போகிற மாதிரி நம்ம ஒரு ஸ்கொயர் பண்ணணும். அந்த ஸ்கொயர்லேருந்து ரெக்டாங்கிள் பண்ணோம். அது கர்ச்சிப் ஃபோல்டுன்னு சொன்னேன். அதே கர்ச்சிப் ஃபோல்டு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கர்ச்சிப் ஃபோல்டு பண்ணிட்டோம். கர்ச்சிப் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம்
மேலேருந்து கீழே நம்ம ஃபோல்டிங் மடிக்கிறோம். எப்படி நம்ம கப்பலுக்கு மடித்தோம் அதே மாதிரி தான், நார்மல் போட்டுக்கு மடித்த மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பக்கம் ஒன்றே ஒன்று மடித்தோம்ல, அதே மாதிரி பேக் சைடும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் மடிக்கணும், 2 மடிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பக்கம் 1 தான் மடிச்சிருக்கேன், இந்த பக்கம் 1 தான் மடிச்சிருக்கேன். மீதி இங்கே 2 இருக்கும். இந்த 2 இருக்கிறத வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை ஹின் பண்ணணும். ஹின் பண்ணணும்னா என்னென்னா, 2 பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் உள் பக்கம் தள்ளி விடணும். இந்த மாதிரி உள் பக்கம் தள்ளி விடணும். தள்ளி விட்டு அதை ஹின் பண்ணிட்டோம்னா சேம் ப்ரொசீஜர், நம்ம முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான். அதே மாதிரி போட் வந்து பாருங்கள், இந்த மாதிரி போட் வந்து மடிச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கத்தி கப்பல் கிடைக்கும். கத்தி கப்பல்னால் ஐஸ் பிரேக்கர். அந்த ஐஸ் பிரேக்கர்னால் என்னென்னா, கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு வாலாட்டம் இருக்கும். நம்ம கப்பல் இப்படி செயில் பண்ணும்போது கத்தி கப்பல்னால் என்ன, அப்படியே கீழே வந்து நம்ம அந்த கத்தியாட்டம் நீட்டிகிட்ருக்கோம்ல, அதுக்காக தான் இது கத்தி கப்பல்னு பேர். இங்கிலீஷில் வந்து ஐஸ் பிரேக்கர்னு சொல்லுவோம். இந்த ஐஸ் பிரேக்கர் செஞ்சு பழகலாம். இது வந்து உங்களுக்கு கத்தி கப்பல். அடுத்தது டபுள் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம போட் செஞ்சோம், கத்தி கப்பல் செஞ்சுருக்கிறோம், அது டபுள் போட். டபுள் போட் செய்கிறதுக்கு ஸ்கொயர் பேப்பர் தான் வேணும். ஸ்கொயர் பேப்பரை வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு கர்ச்சீப் பண்ணுற மாதிரி மடித்தோம். இதுக்கு வந்து அந்த மாதிரி மடிக்கக்கூடாது. ஹாஃபாக கப்போர்டு ஃபோல்டிங் பண்ணும். கப்போர்டுனால் என்ன, நம்ம வீட்டில் பீரோவெலாம் ஓப்பன் பண்ணுறோம்ல, ஓப்பன் பண்ணும்போது அதுதான் கப்போர்டு. அந்த கப்போர்டு ஃபோல்டுன்னு இது பேர். இது பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணினாக்கா இது பேர் கப்போர்டு ஃபோல்டிங். இந்த கப்போர்டு ஃபோல்டிங் இந்த டபுள் போட்டுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் ஹாஃபாக மடிச்சிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்கொயர் பேப்பர், அந்த ஸ்கொயர் பேப்பரில் கப்போர்ட் ஃபோல்ட் பண்ணணும். கப்போர்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி தான் மடிச்சிடணும். சேம் அதே மாதிரி உள் பக்கமாக வெளிப்பக்கமாக இருந்து 2 பக்கமும் மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிராஸாக இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கிராஸ் ஃபோல்டு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து 2ஆக மடிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருக்கோம். இந்த மாதிரி 2ஆக மடிக்கும்போது வந்து நமக்கு டபுள் போட் கிடைக்கும். ஒரு போட் வந்து 2 பக்கமும் இருக்க மாதிரி டபுள் போட் கிடச்சிருக்கு. இது டபுள் போட். இப்போ 3 விதமான போட்ஸ் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். போட் வெரைட்டி பார்த்துருக்குறோம். இதை போட்டுங்கிறதுக்கு நம்ம செஞ்சு காமிக்கிறதுக்கோ, ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கோ, ஒரு ஒயிட் சார்ட்டோ இல்லை பிளாக் சார்ட்டோ இல்லை A4 சைஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த 3ஐயும் நம்ம தெரிகிற மாதிரி கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச டபுள் போட் ஒட்டிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செஞ்ச கத்தி கப்பல் ஒட்டிக்கிறோம். 3ஆவதாக செஞ்ச டபுள் போட் 3ஐயும் ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம போட் கலெக்ஷன் செஞ்சுருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எல்லா போட்டும் செஞ்சு பழகுங்க. நெக்ஸ்ட்டு வெரைட்டி அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.